வேறு இல்ல வேறு. ஆமா, வேறு வேறுன்னு கூப்பிடுறிய, யாருது? வேற யாரு? இவன் தான். வெட்டி வேறுங்கிற இவன் பேரை சுருக்கி வேறுன்னு ஆக்கிவிட்டேன். ஏண்டா 3 மணி நேரமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆலங்குச்சியை வச்சு பல்ல தேய்தேன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிய. ஏன் உடம்புல பல்லாவது வெள்ளையா இருக்கட்டுமே என்ன? அது இல்லடா, மாடு. மாடா? உன் பேர் மாடசாமி தானே? அதான் மாடுன்னு சுருக்கி அழகா கூப்பிடுறேன். இது பாரு, இத நான் சொல்ற அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்துரு. 300 ரூபாய் வாங்கி. இது கள்ளச்சாராயம்டா. போலீஸ் வச்சுக்கணும்னா பின்னு பின்னிப்பிடுவாங்களே. எங்களை தாண்டா பின்னி பெரட்டி எடுத்திருக்காங்க. உன்னைய பின்ன மாட்டாங்க. அதை எப்படி சொல்றேன்? நாங்க நோட்டடு கேஸ். நீ இந்த ஊருக்கு புதுசு. இந்த ஊர்ல உன்னை யாருக்குமே அடையாளம் தெரியாது. இதை எடுத்துக்கிட்டு போய் விக்கிறதுக்கு பாரு. மாட்டிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க. சரக்கு முக்கியம் இல்ல, சாமர்த்தியமா நீ தப்பிச்சு வந்துரு. அவ்வளவு குடு போறேன். என்ன குடு போறேன்னு எதுனா மீன் பிடிக்கிற வலையா தோல்ல மாட்டிக்கிட்டு போறதுக்கு? வகுத்துல கட்டிக்கிட்டு போகணும்டா. வகுத்துல போடு. சரி, நல்லா கட்டி விடு. போலீஸ் நம்ம சாராயம் கடத்துறது தெரிஞ்சு போச்சோ. நிக்கப்படாரா? ஐயோ, மறுபடியும் ஃபாலோ பண்றானே. சிக்கிட்டோம்னா உசுரிக்க ஆபத்த போயிருமே. சரி சரி, பூராத்தையும் இங்கே திறந்து விட்டுற வேண்டியதான். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு சார். என்னது நமக்கு வயித்த கலக்குது? சரி, ஒரு மனுஷனுக்கு வந்தா இன்னொரு மனுஷனுக்கும் வர்றது இயற்கை தானே. என்னது அவன் அது போன இடத்துல தீ குப்புன்னு பத்திக்கிட்டு எரியுது. அப்ப அவன் போனது மூலிகை பெட்ரோல். மூலிகை பெட்ரோல், பெட்ரோல் மூலிகை. குடிக்கிறேன். மாடு ஜஸ்ட் மிஸ்ரா. அன்னைக்கு ஒரு போலீஸ்காரனை மாட்டி அநியாயமா சீரழிய பார்த்தேன். நல்ல வேலை, ஒரு வாரமா எந்த போலீஸ்காரையும் மாட்டலப்பா. டேய் பேரு, போலீஸ் கையில சிக்கிற மாதிரி சிக்கி தப்பிச்சாதான்டா த்ரில்லே. பகுத்த ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த மூலிகை மனுஷனை ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டு சிக்கவே மாட்டேங்கிறானே. அவன் மட்டும் கிடைச்சான். அவனை வச்சு சென்னையில ஒரு சின்ன ஷேக் ஆயிடலான்னு பார்த்தா முடியலையே. யாரு? எந்த நேரத்துல வாய வச்சு அன்னைக்கு வந்து அதே போலீஸ்காரன் அங்கேயே இருந்து நம்மளே பாக்குறான். தயவு பண்ணி டீப்பை மாத்திக்கிறான். டீப்பை உடனடியா மாத்த முடியாது. நீ அந்த செங்கல் ஓரமா குத்த வச்சு உட்காந்து வகுத்த வத்த வச்சிரு. சரி, நீ ஓரம் மண்ணு உன்னிப்பா கவனி. ஏதாச்சும் தாடி போடுறான். நான் ஷேக் ஆகிற நாள் நெருங்கிட்டு இருக்கு. இல்லன்னா இன்னைக்கு என்ன பார்த்து அதுக்கு போவானா? டெஸ்ட் பண்றேன். அவன் போறது பெட்ரோல் மாதிரி குப்புன்னு எரிஞ்சிச்சுன்னா அவனை கப்புன்னு பிடிச்சிடுறேன். சார் வணக்கம் சார். என்ன இதுவா? ஆமா சார். நீங்க? அதேதான். அடக்காதீங்க. சந்தேகமே இல்ல, இவன் போனது அது இல்ல, பெட்ரோல் தான். மூலிகை பெட்ரோல் மனுஷனை கண்டுபிடிச்சிட்டேன். விட மாட்டேன்னு. ஏடா மாடு, என்னடா பத்திக்கிட்டு எரியுது? சாராயம் என்ன எரிய தாண்டா செய்யும். டேய், அதனால சாராயம் நினைக்கலடா, இது நினைச்சு பாக்குறான். ஐயா, யாரா நீங்க? உங்க பேர் என்ன? சார், என் பேரு மாடசாமி சார். செல்லமா மாடு மாடுன்னு கூப்பிடுவாங்க. என் பேரு வெட்டி வேறுங்க. வெட்டிய வெட்டி விட்டு வேறு வேறுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. வேற தம்பி, இனிமே நீ வேறு நான் வேறு இல்ல. நீ ஒரு பெட்ரோல் ஆறு. உன் முகத்தை பார்க்கும் போதே உன் கோத்திரம் தெரிஞ்சு போச்சு. உன் கோத்திரத்தை கணிக்கும் போது அநேகமா இவனுக்கு மூலிகை சம்பந்தப்பட்ட பேரா தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆமா சார், எங்க பரம்பரைய மூலி வியாபாரம் பண்ணி பிழைக்கிற குடும்பம் தான். எங்க கொள்ளுத்த தக்காளம், எங்க சின்னத்தை தக்காளம் சேர்ந்து சின்னது ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு ஓம் காலத்துல கொழுந்து விட்டு ஓஹோன்னு எரியுது. ஐயோ, அது எதுங்கிறீங்க, எனக்கு எதுன்னே புரியலையே. அது என்ன? அதுதான்பா. நடங்க. எங்க மாமியார் வீட்டுக்கா? இல்ல,
நான் நினைக்கிற மாதிரி இது அதுவா இருந்துச்சுன்னா இனிமே என் வீடுதான் உனக்கு பாபியார் வீடு. இன்னிலேந்து நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது, ஏன் கஸ்டடியில தான் இருக்கணும். எதுக்கு சார்? உன்னோட பவர் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். கூட வா. போனா போகுது, இந்த பேக்கு பையை வரட்டு. நானும் வரேன், நீ ஃபாலோ மீ. പ്രശ്നങ്ങളെ തീർത്തുകലാന് വന്നവൻ പുതിയ പ്രശ്നങ്ങളെ ഉണ്ടാക്കുന്ന മാതിരി தான் இருக்கு நடക്കുന്ന விஷயங்களெல்லாம் பார்த்தா. ചേച്ചിയെ കൂട്ടിക്കൊണ്ട് പോകാൻ വന്നവൻ ചേച്ചിയുടെ മോളെ எப்படி കൂട്ടി போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் நடക്കുന്ന காரியமல்ல. அவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன், நீ அவளை கூட்டி கேரளா போன நாருவே. உஷாரா இருக்கிறது உனக்கு நல்லது. മനുഷ്യனுக்கு മണ്ടയിல கொஞ்சமாவது மூளை வேணும். അത് ഞാൻ പാത്തുക്കും. ചേച്ചിക്ക് ഞാൻ വാക്കുകൊടുത്താ. ഇനി ആർക്കും தெரியாതെ അവളെ എങ്കിരുന്ന് കൊണ്ടുപോകുന്നത് എങ്ങനെ സേതുമാവനെന്ന് ചിന്തിക്കേ. അത്ര ബുദ്ധി എനിക്കിരുന്നാ ഞാൻ ഉന്നോട് ഇങ്ങോട്ട് വന്നിരിപ്പേനാ. സേതുമാമ കിടച്ചു. എന്നത് ഐഡിയ കിടച്ചു. ദേ என்ன தாத்தா சௌக்கியமா இருக்க? வணக்கம் வணக்கம். வாங்க மயில்சாமி கவுண்டரே, உங்க வீட்டுக்காரமாவை கூட்டு வரலையாக்க? பார்வதி, அம்மா நான் மாமா கூட தானே ஊருக்கு போறேன், நீ எதுக்கும் பயப்படாத. பயம் എനിക്കുதா. தம்பி ஜாகிரதையா போனோம். சரி ചേച്ചി. மாமோய், ஐயோ இந்த டோனில் மாத்திரம் நீ என்ன கூப்பிடாதே. நான் அப்படிதான் கூப்பிடுறேன். சுவாமி சரணம். ரெடி அல்லே? പിടിച്ചോ. നാം ഇപ്പൊ എതിലേക്ക് പോறோம்? இதுக்குள்ளயா? അല്ലേ, ഒന്നെ കൊണ്ടുപോ. ഫ്ലൈറ്റ് വരും, അതിലേറി ആരെങ്കിലും കാണുന്നതിന് മുമ്പ് കേറേ. மாமோய், എന്താ? എന്റെ ബാഗ് തൂക്കി வைங்க. ആരെങ്കിലും കണ്ടുപിടിച്ചാ നമ്മള് പീസ് പീസാക്കി ഇതേ ചാക്കിലെ കേരളയ്ക്ക് അനുപ്പുവാങ്ക. 2 ചാക്ക് കൊണ്ട് താനേ നമ്മ വേലയ്ക്ക് വന്നത്. അതേ 2 ചാക്ക് കൊണ്ട് നമുക്ക് വെളിയിൽ പോവാം. ഇതേപോലെ ഇന്നൊരു ചാക്ക് കൊണ്ടുവന്ന വണ്ടി ചേച്ചി കൂടെ കെട്ടിക്കൊണ്ടുപോലെ. இந்த ചാക്കി വെളിയിൽ കൊണ്ടുപോകുന്ന ഗ്യാരണ്ടി ഇല്ല. പിടിച്ചോ. அங்கெல்லாம் தொடாதீங்க மாமோய். இது என்னாலே முடியாது சேதுமாமா. நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சாக்க பொக்கடா. அப்ப மற்ற சாக்கெல்லாம் யார் எடுக்கும்? வா பழனிசாமி, இந்த சாக்கு முடியதுக்கு வெளியே போட்டு முதலாளி சொன்னாங்க. போதுமா? போதும். பொக்கு. மாமோய், இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்ட மாதிரி. மாப்பிள கண்ணைய என்ற அக்கா பையன் தான். ரொம்ப தங்கமான புள்ள. ஊர்ல ஏவட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். மாப்பிள எங்க? காத்தால வந்துருவா. சரி சரி. ஏன்பா இந்நேரத்துலயே மூட்டை தூக்கிட்டு போவீங்க? அதை அப்படியே போட்டு சேர்லாம் எடுத்து போடுங்க சீக்கிரம். போட்டு உடைச்சடாதே. உடஞ்சு போயிருதுக்கு தானே கண்ணாடியா? தோப்புனு கீழே போட்டு சீக்கிரமா ஜோலியை பாருங்க. இல்ல முதலாளி, மெதுவா வைக்கல, என்ன உடஞ்சிடும். பாவம் பொண்ணு. ஒண்ணா புண்ணாக்கு புண்ணாக்கு. சரி சரி சரி, போய் ஜோலியை பாருங்க. ஏன் வள்ளி, பார்வதி எங்க? நான் இங்க இருக்கிறேனுங்க. ஒன்றரை கிட்ட தான் கேக்குறேன். டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல. வேலை நீ ராட்சசனை நேர்ல பாத்துட்டோண்டோ? இல்ல. இல்லே, അങ്ങോട്ട് പാ. അയ്യേ, അവളുടെ മേലിൽ അവൻ കാല് തൂക്കി വെച്ചിരിക്കുന്നത്. அவளு மேல பார்த்தா வேலை பாரு. ஆரப்பா மூட்டை கட்டியெல்லாம் இங்கோட்டு வந்து போட்டது. மத்தவங்கள உட்கார வேண்டாமாக்க. சரி சரி, சீக்கிரம் ஓடி அக்கால் போடு. ஏய் வாடா இங்க. സേതു മാമ എന്താ ഇപ്പൊ പറഞ്ഞത്? ചാക്ക് മൂട്ടയെല്ലാം തൂക്കി പോടുന്ന ഒന്ന്. എത്രാമത്തെ ചാക്കില അവള്? മൂന്നാമത്തെ ചാക്ക്. 2 3. ശബ്ദമൊന്നും കേൾക്കുന്നില്ലല്ലോ. ഒന്ന് ചാവും, കുറഞ്ഞ പക്ഷെ നസങ്ങും. പാറു പാറു പാറു, நான் இங்க இருக்கிறேனுங்க மாமோய். உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லைங்க. குருவாயூரப்பா. ஏ வள்ளி, என்ற பொண்ணங்கடி, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என்ற பொண்ணங்கடி. எனக்கு தெரியாது. இத்தனை சரங்க மத்தியில போய் சொல்லாத. உனக்கு தெரியாம இந்த வீட்டுல 2 மலையாளிங்க ஒரு வாரமா தங்கி இருக்க முடியாது. ஆரடி அவங்க? எனக்கு தெரியாதுங்க. முதலாளி, எல்லா விஷயம் அம்மாவுக்கு தெரியுங்க முதலாளி. என்ற பொண்ணு சொல்றா.
என் கூட பிறந்த தம்பியும் சொந்த மாமனும் தான் அவங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக பார்வதி நான் தான் அவங்களோட அனுப்பி சண்டாளா போருக்கீங்களா? ஒன்றரை வீட்டுக்காரனுங்க திமிரி இந்த மாதிரி அடங்கல. நான் காட்டுறேன்டி. கண்ணைய வரும்போது நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். வேலு பழனி வீரப்பா எல்லாரையும் கூப்பிடுங்கடா. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நாட்டுப்படி கொண்டு வீச்சறிவா எல்லாத்தையும் வண்டி ஏத்துக்கடா. பாடிய கூட ஒன்ற தம்பி மாமா எல்லாரையும் கண்ட துட்டமா வெட்டி காசாப்ப போறத உன்ற கண்ணால பாக்கணும் இல்ல. ஏறு உள்ள ஏடுறா வண்டிய. வணக்கம் முதலாளி. மாப்பிள்ளைய வரவேற்கு ஊர் எல்லைக்கு வந்துட்டீங்களா? அதெல்லாம் கிடக்கட்டும். கண்ணையனை கொஞ்சம் கூப்பிடு. இதோ அண்ணே வாங்க அண்ணே. வணக்கம் மாமோய். இந்த எல்லையை காக்கிற தெய்வத்தை கும்பிட்டு உங்களையும் வணங்குறேன். ஏமாமா நான் இல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும், நீங்க இங்க வந்தீங்க. ஓஹோ, மாப்பிளைக்கு இங்க இருந்தே வரவேற்பா? என்ன மாமா புலி பதுங்குது? என்ற லைஃப்ல யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்ல. ஏன்னா இதுவரைக்கும் என்ற மனசறிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணுனதில்ல. இன்னைக்கு தான் முதல் தடவையா என்ற மாப்பிள்ளை கிட்ட கேக்குறேன். என்னை மன்னிச்சிடுறா. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என்ற உசுரை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டானுங்கடா. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. என்ற பொண்ண ஒன்ற பொஞ்சாதிய ரெண்டு மலையாளத்தானுங்க கடத்திட்டு போயிட்டானுங்க. பார்வதி ஒரு அப்பாவி பொண்ணு. அவ மனச கலைச்சு ஒரு மலையாளிக்குத்தான் அவளை கண்ணாலம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசையில என்ற பொஞ்சாதி அதுக்கு துணையா இருந்திருக்கா. அந்த பசங்க யாருன்னு சொல்லுங்க மாமா. இவளோட சொந்தக்காரனுங்க பார்வதியோட முறமாம. எடா அருவாள கண்டையா எங்க போற? பார்வதியை கூட்டிட்டு வர்றதுக்கு. பார்வதி மட்டும் போதாது மாப்பிள்ள. என்ன செய்யணும் சொல்லுங்க மாமா. 20 வருஷமா என்ற மனசுல இருக்கிற எரிமலை வெடிக்கிறதுக்கு இப்பதான் நேரம் சரியா இருக்கு. பெத்த தகப்ப செஞ்ச கொடுமையை தாங்காம தற்கொலை செஞ்சுக்க போன பொண்ணுக்கு வாழ்க்கைய கொடுத்தது நானாக்கு. ஊரே திரண்டு என்ன அடிக்க வந்தப்ப கூட ஒரு மஞ்ச கைத்தேவ கழுத்துல கட்டி என்ற பொஞ்சாதி ஆக்கிக்கிட்டேன். ஆனா நான் செஞ்ச அந்த நல்ல காரியத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. என்ற கட்டக்கால பாடுறா. அவன் வெட்டினது என்ற கால் இல்ல, என்ற நெஞ்சு. அன்னைக்கு விழுந்தது என்ற முழங்கால் இல்ல, என்ற ஜென்மம். என்ற பொஞ்சாதி மேல நான் வச்சிருந்த அதிக பாசத்தால நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப என் கை விலங்கையெல்லாம் நான் உடைச்சுக்கிட்டேன். பந்தம் பாசம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த கொடுமை இத்தனை நாளா தாங்கிட்டு இருக்க உங்களை பார்க்கும் போது என் நெஞ்சே வெடிச்சுட்டு போட்டுருக்கு மாமா. சொல்லுங்க மாமா, எவனோட தலையை கொண்டு வந்து உங்க காலடியில போடணும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பேராசையெல்லாம் கிடையாது மாப்பிள்ள. தலை வேணாம். இங்க வாரு. என்ற காலுக்கு வேலையா என்ற காலை வெட்டான இந்த மிலிட்டரிக்கார அவன்ற புள்ள, இவன்ற தம்பி. அவன்ற ஒரு கால், ஒரே ஒரு காலு போதும். பார்வதியை நீ இங்க கூட்டிட்டு வரும்போது அவன்ற காலையும் கொண்டு வரணும். அப்பதான் உனக்கும் பார்வதிக்கும் கண்ணாலம். என்னங்கிற? சரி மாமா, இப்பவே போறேன். என் உடம்புல உயிர் இருக்குன்னா அதை கண்டிப்பா செய்வேன். சத்தியமா? சத்தியம். ഈ ചേച്ചി നല്ല അഴകായിട്ടുണ്ടല്ല. ഈ ചേച്ചിക്ക് நிறைய முடியுണ്ട്. நிறம் ஆனந்தவல்லியோடதா இருக்கும். இல்லமே ஆனந்தவல்லி நிறம் ஒண்ணும் கிடையாது. மோளே மோளே, ஓ இந்த பொண்ணோட பேர் என்ன? ഈ കുട്ടൻ എങ്ക പോയി? ആ കുട്ട, ഇവളുടെ പേരെന്താ? പാർവതി എന്ന് കൂപ്പിട്ടാ മതി.
பார்வதி பார்வதி ഞാൻ ഉന്നോട് മുത്തശ്ശിയാ മുത്തശ്ശി ആ ഉന്നോട് പാട്ടി സ്വാമിയേ നേരം ரொம்ப ആச்சு അവിടെയൊക്കെ സൂര്യൻ ഉദിക്കുമ്പോ ഇവിടെ മധ്യാഹ്നം ഇല്ല കുട്ടാ ഈ തമിഴ്നാട് சொல்றது അമേരിക്കയുടെ അന്തപ്പൊക്കൊന്നും അല്ല എന്റെ അത്തേ നീ എന്തിനാണ് മറിഞ്ഞു നോക്കുന്നത് അങ്ങ പോക വേണ്ടിയതാനേ അതിന് പോയി പാക്കുന്നതുക്ക് അതിശയപ്പെടുവിയാ പാത്ത തെരിയുതു അരലൂസിന് ഓ അതറിയാണെങ്കിൽ ഇത് ബുക്കാല് രണ്ടിനും ചുമക്ക വേണ്ടത് ഞാന് എന്നത് ഒന്നുമില്ല ഉനക്ക് നല്ല സ്വഭാവമാണ് സൊന്നേൻ പോയൊരു കാപ്പിനോടി ഈ ലേഡീസിന് ഈശ്വര സൃഷ്ടിച്ചത് പൊറാമ കൊണ്ടാണോ நீங்க யாருங்க ஓ வேலைக்காரங்களா இல்ல இந்த காஃபி யாருக்குங்க இந்த காஃபி யாருக்கான குட்டேட்டனுக்கு மாமனுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறேனுங்க வேண்டாம் ദാ കാപ്പി എന്താടി മുഖം വച്ചിരിക്കേ ആ പെണ്ണ് കുട്ടേട്ടനെ മാമാന്നാണ് കൂപ്പിടുന്നത് പിന്നില്ലാമേ ഞാൻ അവളുടെ മാമനല്ലേ ആഹാ അതന്നെ പ്രശ്ന എന്താ പ്രശ്ന അങ്ങനെ சொல்றதுல കുഴപ്പമുണ്ട് ഒരു അമ്മാവനെ വിളിക്കുന്ന വിളിയല്ലല്ലോ അത് അത് നിനക്ക് എപ്പടി തെരിയും കേട്ടില്ലേ എന്താங்க മാമോയ് ഇത് എൻ കയ്യാല നാനേ പോട്ട കാപ്പി വേണ്ട ഇത് മതി മാമ എന്റെ കാപ്പി താൻ കുടിക്കണോ സ്വാമിയെ ഞാൻ കാപ്പി കുടിച്ചേ സാകും ഇതാരുടെ കാപ്പിയാ ഇവളോടെ രണ്ട് കാപ്പിയും ചേർത്ത് കുടിച്ചാൽ ഇവനക്ക് വേദിയാവില്ലേ அதனால இந்த காப்பி അവന് കുടിക്കപ്പെടാതെ யாருங்க വെള്ളരിക്കാ ഇതാണ് രേവതി ഞാൻ കെട്ടാൻ പോണ പെണ്ണ് அப்படினா ഞാൻ കല്യാണം ചെയ്യ പോറ പൊണ്ണ് என்னது உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டிங்களா அதெல்லாம் இந்த ஊர்ல நடக்காது என்கிட்ட நடக்காது என்ன கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டு ஏமாத்த பாக்குறீங்களா ஐயோ ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க இந்த வீட்ல யாருமே இல்லைங்களா എന്താ ഇവിടെ അടുത്ത് പറയുന്നേ അവളെ ഗുരുവാർക്ക് കൂട്ടിട്ട് പോകണമെന്ന് അപ്പൊ കല്യാണം എന്ന് പറഞ്ഞതോ കല്യാണ മണ്ഡപം കാട്ടണോന്ന് തമിഴ്നാട്ടിലെ കല്യാണ മണ്ഡപമേ പാത്തിരിക്ക മാട്ടാ പാവം പൊണ്ടാട്ടി എന്ന് പറഞ്ഞ വൈഫ് എന്നല്ലേ അർത്ഥം പൊണ്ടാട്ടി എന്നല്ല കൊണ്ടാട്ടം നമ്മൾ അരിഞ്ഞുണങ്ങി വറുത്ത് കറുമുറ തിന്നുന്ന വത്തലില്ലേ കൊണ്ടാട്ടം തമിഴിലത് പൊണ്ടാട്ടം ചില സ്ഥലങ്ങളിൽ പൊണ്ടാട്ടി എന്നും ചൊല്ലും നീ പോയി ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് എടുത്ത് നോക്കി ചെല്ലടി വെറുതെ മനുഷ്യനെ തൊന്തരവുണ്ട് ശരി മാമ ഇവള് നാരടിച്ചിട്ട് വാളാ ഞാൻ சொன்னேன்ல ഒന്ന് സമാധാനിപ്പിക്ക് മോളെ അழுவாதே ഞാൻ பேசுறத கொஞ்சம் கேளு நீ என்ன வேணாலும் சொல்லு പക്ഷെ நீ நினைக்கிற மாதிரி நினக்கு அவனை கல்யாணம் கழிக்க முடியாது அவன் உன் அம்மாவோட தம்பி എന്റെ പൊന്നെ മാമനല്ല അമ്മാവൻ നീ நினைக்கிற മാമൻ തമിഴ്നാട്ടിൽ தெலுங்குல கன்னடத்துல எங்கேயுமே மாமன்னா தாலி கட்ட போற மாமன் தான் அதன மலையாளத்துல மட்டும் அம்மாவன் കേരളത്തിൽ ജനங்க കട്ടമാട്ടാങ്ക இத பாருங்க மாமா நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை தான் கட்ட போறேனுங்க ചെയ്തു മാമ என்னடா ഇവിടെ ஒரு சத்தம் ഏയ് ഒന്നുമില്ല പിന്നെ എങ്ക കത്തുന്നത് കേട്ടല്ലോ അത് വന്ന് ഇവള് കാരണം നാം ഇന്ത വീട്ടെ വിട്ട് പോകേണ്ടി വരുമെന്നാണ് ഇപ്പൊ എന്റെ ഭയം അതെന്നാ എപ്പോഴാ അന്ത കൗണ്ടർ തമിഴ് ആളുകൂടെ വരുമെന്ന് എനിക്കറിയില്ല കൗണ്ടർക്ക് നമ്മുടെ കുടുംബത്തിന് മേലെ തീരാ പകയുണ്ട് ഇപ്പൊ പാർവതിയെ ഞാൻ തൂക്കി വന്നു ഇനി അന്ത ആള് വരാമേ ഇരിക്കുന്ന എനിക്ക് തോന്നില്ല ஏண்டா மாடு இந்த போலீஸ்கார வீட்டுக்கு குட்டி வந்து விதவிதமா விருந்து வைக்கிறானே எனக்கு என்னமோ பயமா இருக்குடா டேய் நீ அந்த ஆளுக்கு பயந்துகிட்டு சாராயத்தெல்லாம் ஒரு இடத்துல ஊத்துற பத்தியா அது பக்குன்னு பத்திக்கிட்டு எரிஞ்சதை பார்த்து உன் உடம்புல இருந்து வந்த பெட்ரோல் நினைக்கிறான்டா மடையன் ஆஹா அதான் இது அதுவா இருந்தா நான் எதுவும் ஆயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா சரி அது இருக்கட்டும் நான் பாத்ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம் என்ன பண்றது இந்த இடத்துல தான் நீ ஏன் மூளையை வச்சு யோசிக்கணும் என்ன அந்த ஆளுக்கு தெரியாம ஒரு 2 லிட்டர் அன்லிட்டர் பெட்ரோல் வாங்கி பாத்ரூம் குள்ள வச்சிருக்கேன் அதை நீ நிப்பாட்டு இதுக்கு மேல என்ன பண்ணு எனக்கு தெரியும் இத அதுவும் சொல்லி பெட்ரோல் அந்த குடி சொல்றேன் அவ்வளவுதானே அவ்வளவே தாண்டா அடியாச்சி என்னடா இருந்தாலும் சிவந்தமன் சிவாஜி கட்டப்புல வந்து நிக்கிற அந்த லூசு ஆமாண்டா அந்த ஆளு ஏதோ ஒரு பிளான்ல வந்திருக்கான் என்கிட்ட வந்து எதுவும் கேட்டா நான் வாய் தவிர உளறிப்படுவேன் நீ சமாளிச்சுக்க நான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாக்குறேன் வணக்கம் சார் அந்த எம்டி கேன்ல ஒண்ண இங்க வை
இன்னொன்னு பாத்ரூம்ல வை. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? இதெல்லாம் எங்க அப்பாவோட செட்டப். இந்த ஜூஸ் பூரா உங்களுக்கு தான். கரெக்ட். இனிமே நீ மட்டன், சிக்கன், மசாலா அந்த மாதிரி திடப்பொருள்களை சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டங்களை தான் சாப்பிடணும். சார் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இது எக்கச்சக்கமா போகுமே சார். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இத வரப்பா, இனிமே உனக்கு இது வந்துச்சுன்னா பாத்ரூம் போய் இந்த கேன்களை ஃபுல் அப் பண்ணணும். வெளியே போய் எரிபொருளை விரயம் பண்ணவே கூடாது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆமா எதுக்கு இந்த சேக்கெட்டப்பலாம்? டேய், துபாயில கணத்துல இருந்து பெட்ரோல் எடுக்கிற ஷேக்கே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். லோக்கலா கக்கூஸ்ல இருந்து எடுக்கிறன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாதா? ஐயோ ஐயோ, என்ன? எச்சில வேஸ்ட் பண்ணிட்டேப்பா. ஏன்பா இந்த கேன்ல துப்பிட கூடாது? சரியான எச்ச குடும்பமா இருக்கு. நான் போறேன் எங்க சார். போற? எனக்கு இது வருது. உடனே கேன் எடு. முடியாதா? ஒன்லி பாட்டில் தான். சரியான செத்த கிராஜா இருக்கான். பாட்ல பரவாயில்ல, சிறுதுளி பெருவெள்ளம். டேய், சிந்தாம செதறாம பத்திரமா கொண்டா. ஐயோ இந்த ஆள் விடமாட்டான் போட்டுருக்க. இந்த மாடு பெட்ரோல் எங்க தான் வச்சிருக்கேன்னு சொன்னா எங்க வச்சிருக்கான்? இந்தா இருக்கு பெட்ரோல். அந்த ஆள்கிட்ட இத அதுவும் சொல்லி கொடுத்துட வேண்டியதான். இத இந்த பெட்ரோல் டேங்க்ல ஊத்தி டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். அடேங்கப்பா, சாதாரண பெட்ரோலை விட மூலிகை பெட்ரோலுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்க. இவனை விடப்படாது. டேய் வேறு, அந்த ஆளு பெட்ரோல வண்டியில ஊத்தி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உன்னை பெட்ரோல் மனுஷன் அப்படின்னு முழுசா நம்பிட்டான். இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியதான். அது சரி. போற போக்க பார்த்தா அந்த ஆள் போலீஸ் வேலை எழுதி குத்துறான் போல இருக்கு. அப்படித்தான் அந்த ரேஞ்சில தான் போறான். சரி வா, அந்த ஆளுக்கு லேசா ஒரு ஆட்டம் காட்டு. சார் அப்ப நாங்க வரட்டா? இரு, எங்க புறப்பட்டீங்க? வெட்டியா உட்காந்துக்கிட்டு வெட்டித்தனமா சோறு தின்னுக்கிட்டு வெட்டி வேறு வெட்டியா இருக்க மாட்டான். அதனால விருட்டுன்னு கிளம்பிட்டோம். அட பாவிகளா, ஷேக்காயி ஷோக்கா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி ஷாக் கொடுக்கறீங்களே. உங்களை நம்பி வேற போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணி தொலைச்சிட்டேன். பாத்தியா, நான் சொல்ல தெரிஞ்சு போச்சா? பின்ன சார் விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் சார். நீங்க என்ன எங்களை சொந்தக்காரங்களா? நாங்க இங்க இருக்க தயாரா இல்ல. மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ள. என் பொண்ணு உங்களுக்கு கட்டி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா கவுந்துட்டான். மேற்கொண்டு கவித்தீர வேண்டிய என்ன மைண்ட் வாய்ஸா? தெரிஞ்சு போச்சா? சார் வரதட்சணை எவ்வளவு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். என்னது? போலீஸ்காரங்கிட்டயே வரதட்சணையா? அதான் ஏற்கனவே வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் பழைய நினைப்பிலே இருக்கா? வாட போலாம். இருங்க போயிடாதீங்க. வேணும்னா இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அடுத்த முகூர்த்தத்துல மேரேஜ். என்ன கப்புன்னு கைய போட்டான்? பெட்ரோல் இல்லையா?